நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒன் பாட் ரசம் ரைஸுங்க. அதாவது தமிழில் சொல்ல போனோம்னா ஒரே சட்டியில் செய்கிற ரச சோறு. இதில் தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. இதோட 2 தக்காளி சேர்க்குறோம். இதை எல்லாம் சேர்த்து நம்ம மிக்சியில் போட்டுடுறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு அரைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அடுப்பு மேலே ஏன் பூ வச்சுருக்கோம், அருகாமனையில் ஏன் பூ வச்சுருக்கோன்னு பார்த்தீங்களா? நேற்று தானே ஆயுத பூஜை பண்ணோம். இப்போ பாருங்கள், இந்த சட்டியில் கிடக்கிறது கடுகுன்னு நினச்சி டீ தூளை போட்டேன். அதுக்கப்புறம் அதை எடுத்து கொட்டிட்டு மறுபடியும் கடாயை வச்சு அதில் பார்த்திங்கன்னா வெங்காய கருடத்தை போட்டு, இது எங்கள் வீட்டில் ரொம்ப ஃபேவரேட்டு. அதனால் வெங்காய கருடத்தை போட்டு அதை ஒரு தாளிச்சாச்சு. தாளிச்சிட்டு இங்கேருந்து தான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்தோடனையும் நம்ம என்ன பண்ணணும், அரைச்சி வச்ச அந்த லிக்யூடை எடுத்து இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றணும். எவ்வளோ தண்ணின்னா கணக்கெலாம் வேண்டாம், ஏன்னா நம்ம சாப்பிட போகிறது தானே, அதனால் கணக்கெலாம் வேண்டாம். அதனால் ஊற்றியாச்சு. ஒரு 2 சொம்பு தண்ணி எடுத்து ஊற்றிட்டேன். பின் குறிப்பு, இது 1/2 டம்ளர் அரிசி, சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு பருப்பு, இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இந்து உப்பு எடுத்து இதில் போட்டாச்சு. குக்கரை மூடி வச்சாச்சு. ஒழுங்காக மிக்சி ஜாரையும் கவுத்து வச்சாச்சு கழுவி. அதுக்கப்புறம் மறுபடியும் ஏன்டா சட்டியை காட்டுறேன்னு தானே பார்க்குறீங்க, சைடிஷ் வேணும்ல ரச சாப்பாட்டுக்கு. அப்பளம் தேட போகிறேன். அதுவே ஒரு பெரிய டாஸ்க்கு. இனி அப்பளத்தை தேடி கொண்டு வரணும்ல. கொண்டு வந்துட்டு பின்னாடி வர இருங்க. அதுக்குள்ளார குக்கர் விசில் வேறு பெரிய இருக்குது. தலைவன் விசில் வேறு வந்துட்டாப்லன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க, இப்போ பொரியிற அப்பளம் இதை வச்சு தான் நம்ம சாப்பிட போகிறோம். அப்புறம் இன்னொன்று, எதுக்காக நீ சட்டியில் வச்சு எல்லாம் வதக்குனீங்கன்னு தானே கேட்குறீங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வீட்டில் அடி பிடிச்சிருச்சுன்னா யார் கழுவுறது? அப்படியே தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடி வாங்கணும்ல, அதுக்கெல்லாம் உடம்பு தாங்காது. அதனால தான் அதில் ரெடி பண்ணிவிட்டு குக்கரில் உள்ள போட்டு வச்சிட்டோம்னா இதை ஈஸியாக கழுவிடலாம்ல. எப்படி ஸ்மார்ட்டான ஐடியா தானே? பாருங்கள், அப்பளமும் ரெடி ஆயிடுச்சு. இனி கொஞ்சம் நேரத்தில் நம்ம சாப்பிட போகிறோம். சாப்பிட்றதுக்கு ஆவலாக இருக்கிறேன். குக்கர்லேருந்து ஸ்மெல்லு அப்படி கமன்னு வந்துச்சு. என்னதான் இருந்தாலும் பேச்சுலர் சமையலுக்கு ஒரு வேல்யூ இருக்குங்க. ஓகே, நான் பிடிக்கிறேன்.